ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃபோட்டோ காப்பி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கவும் செஞ்சுருப்பீங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் ரீவாலுவேஷன் போடவா இல்லாட்டி வந்து நான் அரியர் எக்ஸாமாக வந்து கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு சஜஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ காப்பி வாங்கி செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு அங்கே மார்க்ஸ் எதுவும் வந்து கம்மியாக போட்டிருக்காங்க, இல்லாட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க் வந்து கம்மியாக வந்திருக்கு. ஸோ இல்லை வந்து ஒரு சில பேஜஸ் கரெக்ஷன் பண்ணாமல் போட்டிருக்காங்க, இல்லை ஏதாச்சும் வந்து தப்பாக கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் வந்து ரீவாலுவேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் வந்து வரும். இது போக காலேஜில் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்டே ஒரு கன்சிடரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வரும்னு சொன்னாலும் ஸோ ரீவாலுவேஷன் போடுறப்போ வராமல் இருக்கலாம். சம்டைம்ஸ் அவங்க வராதுன்னு சொன்னப்போ நீங்கள் ரீவாலுவேஷன் போட்டு வரவும் செய்யலாம். அதனால் அவங்க ஸ்டாஃப்ட்ட ஒரு கன்சிடரேஷன் பண்ணுறப்போ அது வந்து ஒரு சஜஷனாக வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஒரு சஜஷன், அதாவது வந்து இந்த பேப்பர் பார்க்குறப்ப எனக்கு மார்க்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீவாலுவேஷன் போட பாருங்கள். இப்போ வந்து எனக்கு அந்த பேப்பர் செக் பண்ணுறப்போ 25 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 15 மார்க்ஸ் போட்டு அந்த 45 மார்க்காக பாஸ் மார்க் போட்டு விட்ருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி போட மாட்டாங்க. நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மார்க்ஸ் வரும். ஸோ ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரீவாலுவேஷன் போடுறப்போ அதாவது அரியர், அதாவது உங்களுக்கு மார்க் வந்து 45 ரொம்ப டவுனாக இருந்து ஸோ ஏ+லாம் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் கரெக்ஷன் கரெக்டாக பண்ணாமல் இருந்தப்போ அந்த மாதிரி ரீவாலுவேஷன் போட்டு மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் ஒரு லக்கில் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போடுறீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம் தான். அந்த ரீவாலுவேஷன் 400 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கான்ஃபிடென்ட்டாக கிடைக்குன்னா தாராளமாக ரீவாலுவேஷன் போடுங்க, மோஸ்ட்லி வந்து வரும். இல்லை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், அந்த 400 rupees பே பண்ணி நான் ட்ரை பண்ண போகிறனாலும் ரீவாலுவேஷன் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரிசல்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டேக்கு முன்னாடி இல்லாட்டி வந்து செமஸ்டர் முன்னாடி கண்டிப்பாக வந்துடும். இதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இந்த பேப்பர் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரீவாலுவேஷன் போட்டு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா இந்த செமஸ்டர்லேயே வந்து நீங்கள் கிளியர் பண்ண மாதிரி கன்சிடர் ஆகும். அரியர் எழுதுறீங்க அப்படின்னா அடுத்த ஒரு அட்டம் ட்ரை பண்ணி நீங்கள் எழுதுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து ரீவாலுவேஷன் வந்து உங்களுக்கு வரும்னு தெரிஞ்சால் மட்டும் போடுங்க, கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிறதுக்காக. இல்லை நான் ஒரு ட்ரை பண்ண போகிறேன், எனக்கு இந்த செமஸ்டர்லேயே வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி தாட் இருக்குன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் காலேஜஸில் அதுபோக வந்து அந்த ஃபோட்டோ காப்பி நல்லா செக் பண்ணிவிட்டு ஒரு கன்சிடரேஷன் வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோ காப்பி செக் பண்ணதுக்கப்புறம் ரீவாலுவேஷன் போடுங்க. 400 இது பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்னொரு டவுட் இருக்கும். இப்போ நான் ரீவாலுவேஷன் ரிசல்ட் வந்து ட்ரை பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு வந்து மார்க்ஸ் வந்து டவுன் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகலாம் செய்யாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 38 மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரீவாலுவேஷன் செக் பண்ணி உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த கிரேட் வந்து சேஞ்ச் ஆகும். இல்லை நீங்கள் வந்து மார்க் கம்மியாக தான் இருக்கீங்க அப்படின்னா திரும்ப என்சிஎன் மட்டும் தான் வரும், உங்களுக்கு அந்த மார்க்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. இது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, அதாவது மார்க்ஸ் வந்து அதிகமாக எடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ரீவாலுவேஷன் போடலாம். அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டவுட் வந்து இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ காப்பி ரிசீவ் ஆயிடுச்சுன்னு வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் காலேஜஸில் வந்துடும். ஸோ நீங்கள் அரியர்ஸ் ட்ரை பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறீங்களா இல்லாட்டி வந்து ரீவாலுவேஷன் பண்ண போகிறீங்களாங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோட்டோ காப்பி வாங்கிட்டீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ஃபோட்டோ காப்பி செக் பண்ணுறப்போ உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.